ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசியில் கிச்சடி தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, 2 பிரிஞ்சில், கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் மாற நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துருக்குறேன். நல்லா வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடயே ஒரு தக்காளி சின்னதாக சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துட்டு, இப்போ காய்கறி கேரட், பீன்ஸ், பட்டாணி எடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நான் இந்த கப்பில் தாங்க நான் குதிரவாளி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ப்ரெஷர் போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சின்ன தாளிப்பு தான், அதாவது முந்திரி பருப்பு நெய்யில் ஊற்றி பொரித்து சேர்த்துருக்குறேன். ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே பார்த்திங்கன்னா காலையில் இட்லி, சட்னி, சாம்பார், கூடயே பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ரேஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.